உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை, என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன், யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள், அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க, நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல, உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல், அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. நமக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். உண்மையா? வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி. தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாடும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட், நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும், நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைத்துக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை, நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்க போகின்றோம். இப்படியாக. ஏய், கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். ஏய், வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? ஓ, சபாமோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம் எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா?
ஆஹா ஓ நண்பா உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே அஃப். அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ அதை தாங்க முடியாது. ஓ கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? பார்க்கிறார். ஏ என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சிலம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தோன்றியதா? தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ ஓ, நண்பா இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு ஓ, நல்ல பாருங்கள். பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துடச் செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய் நிற்கவும். அப்பா அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம் பார்க்கலாம். எம் சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ நிறுத்து. நீ இப்படி பழக முடியாது. இல்ல. ஏ அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ் எவ்வளவு அழகு. இது என் கனவு கண்ணி. வாவ். ஓ என் கடவுளே. அது சரி. வணக்கம். ஏம் வணக்கம். நான் உள்ள ஓ வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ வாவ். ஓ இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். ஆ என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பன்கள். வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? ஓ, என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3 2 1 நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ என் பார்வை திரும்ப வந்துச்சுது. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். வா, நாம் எங்கே இருக்கிறோம்? ஓ இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து யாண்டிருக்கின்றன.
இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது, நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்க டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர்கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு. உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. இந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க ப்ரஷ் தேவை. பிங்கோ! The mirror transfer work. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே And the காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா, லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். ஆப்பியா, பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுவது நல்லது. பெரியது எதுவும் இல்லை என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. வாங்க போ. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? பாரு. வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். நான் ஓர்பீஸின் உண்மையான ராணி, காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது.
என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. அங்கே ஏதோ அடோபிஸ் மீண்டும் ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி மியாசமானது. ஏச்சு ஏச்சு. இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்து கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து விட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓமை. ஓ, மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். இது. முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா. நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். பான் கேக்குகள் கேட்கிறார். சரி, கேள்வியே இல்ல. பாட்டி, எழுந்திருங்கள். நாமல் பன்கேக் செய்ய வேண்டும். ஓ, உண்மை. நான் எப்படி செய்வது என்று தெரியும். பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர். யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வறுக்கிறார்கள். அது சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும். நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன். வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஆஹா, ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார். பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது. இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி. பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை. இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி. மேபிள் சிரப்புடன் பான்கேக்ஸ். இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல். அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும்.
இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும். அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன். குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது. முதலில் ஆண்டியிடமிருந்து அவை அற்புதமாக இருக்கின்றன, குறிப்பாக மார்மலவுகளுடன் சேர்க்கையில். இப்போது பாட்டியின் பான்கேக்ஸ்களை பரிமாறப் போகிறோம். அவை சாதாரணமாகவே தெரிகிறது, ஆனால் மிக ருசியானவை. முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவருப்பாக இருந்தது. குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை. வெற்றி ஆண்டிக்கே சென்றது. ஆமாம், நான் வென்றேன். நான் அது உங்களுக்கு சரி அதை செய்கிறேன். தொடாதீர்கள் பாட்டி. கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமாம்? சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே. மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, நான் செய்ய முடியும். மிகவும் சரி ஆண்டி. முக்கிய விஷயம், வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் தவறு மனிதரே, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை. அம்மா இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஏ ஷாய்ததா பூ ஹோய் ஓ ஜூயிடாமா. மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையல பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்சப் ஊத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். அடடா, வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ நன்றி மியா, என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்மெரி சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இறந்திருக்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே நட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம். கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள், நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி, குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். ஹோம், இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது, ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக. இப்போது இனிப்பு உணவும் நேரம். குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது. ஓ, என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும். பொரித்த ஐஸ்கிரீம், பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? எல்லாம் எளியதே. அப்படியானால் அவையில் என்ன இருக்குது? இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். சரி. என்ன அழகு! இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன். எளிதில் செய்யலாம். நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன். ஓ, உன் கத்திகளை கவனமா வைப்பா. இளைஞா, சமையலறையில் உணவு கொட்டாதே. கொஞ்சம் இழுத்துக்கொண்டே போனேன். மன்னிக்கவும் பாட்டி. அதுதான் நடக்கும். அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா. இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன். அந்த உணவிற்கு பொலிவூட்ட சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. ஓ, எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது. நான் ஐஸ்கிரீமை இலெமன் தோலால் அலங்கரிக்கிறேன். இலெமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது. சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பனியின் புகை. மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதை கண்டு கொள்ளுங்கள். அற்புதம். சரி, பாட்டி கூட எல்லாம் தயார் செய்தார். வெட்டவும் திருப்பவும் செய்கிறார். இது நல்லா செய்யல. ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு. சரி, மேல் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊத்தி விடலாம். அது நகைச்சுவையாக உள்ளது. நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். எதுவும் சிக்கலானது இல்ல. இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு ஸ்டினிந்த வெண்ணையால் அலங்கரிப்பேன். எனக்கு பிடிக்கும். குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு.
இப்போது நான் ரெயின்போ ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவுவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணியுதிரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகள் தயவு சேர்த்து விடுகிறேன். செய்து. பாட்டி, நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களா? ஓ, நன்றி. இப்போது நான் சாக்லேட் சிரப்பை ஊற்ற போகிறேன். மிகுந்த ஓ, சர்க்கரை. ஆம். பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட உண்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம். சுவைக்க நேரம், எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு, ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன. ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதில்லை. இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. விப் கிரீம், சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ், நம்ப முடியாத சுவையான கூட்டணம் மற்றும் வெற்றியாளர் அண்ணன். ஆமா, எனக்கு தெரியும். பாட்டி, உன்னை நான் அன்பு செலுத்திக்கிட்டேன். எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம். அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சாண்ட். பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர். ஆஹா, பாட்டி, நீங்கள் பிரான்சிலிருந்தே வருகிறீர்களா? குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாட்டி எல்லாவற்றையும் அறிவார். அவற்றை அடுப்பில் வைக்கலாம். அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும். ஆஹா, நான் அதை செய்ய முடியும். ஒரு வினாடி, அடுப்புல போடுவோம். நன்றாக செய்தாய் பேரனே. ஆமா. குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது. எப்படி என்றால், எங்கள் செஃப் மியா பாரிஸின் சிறந்த ஆய்வு சாலைகளில் பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர். அந்த செய்முறைப்படி பாரிஸின் மன்னர் லூயிக்கே இருவகை உணவும் தயாரிக்கப்பட்டது. எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது. 10 மாசம் பட்டியும் பாழரட்சைகளை ஆச்சரியத்துடன் பங்குறாங்க. எவ்வளவு திறமையாக இவரால் மாசலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார். இது என்ன திறமை? இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும். நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது. ஆனால் நான் என் குரோசாந்தில நுடல்ல சேர்ப்பேன். ஓ, ஏன் பிடிச்ச சாக்லேட் கொட்டை தேட்டி. ஆஹா, சுவையானது. இது என்ன மாதிரியான மரியாதை? அவர்கள் தங்கள் கூராசான்களை வாங்க நேரமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. ஆண்டி, என்ன நீ சரியில இருக்கிற? ஓ இல்ல, அது வேண்டாமே. சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டாள். ஆம், சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது. கவலைப்படாதே, நீ நல்லபடியே செய்கிறாய். ஆமாம், குரோசான்கள் பிழிந்து விட்டன. வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு திறப்பு வேண்டும். உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம். நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிப்பொடியின் மேல் வியாபிக்க முடியும். வொய்லா, எல்லாம் தயார். இப்போது நாம் முயற்சிக்கலாம். சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன. ஆம், அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை. ஓ, என்ன வாசனை! பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை, இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன. நமது குழந்தைக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஆஹா, பாதாம்பழ இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது. சந்தேகமே இல்லை. சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கின்றன. எனக்கு அது தெரியும். சவாலை